வெல்கம் டு ட்ராக் மை ட்ரிப். இன்றைக்கி நம்ம சென்னையில் உள்ள ஒரு அழகான இடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடம் குரோம்பேட்க்கும் சாண்டோரத்துக்கும் நடுவில் தான் இருக்குது. நீங்கள் டிபி ஹாஸ்பிட்டல் சிக்னலில் யூ டர்ன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த வழியாக நீங்கள் போயிடலாம். நான் அந்த லெஃப்ட் திரும்புறதுலேருந்து அந்த ஃபுல்லாக அந்த இடத்த போய் ரீச் ஆகிற வரைக்கும் டைம் லேப்பில் அந்த வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த லொக்கேஷனை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். இந்த இடம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் சென்னையில் இருக்கிறதே தெரியாது. நாம் இந்த இடத்த ரீச் ஆகிட்டோங்க. இந்த இடத்தோட பேர் பச்சை மலை. நாம் இன்றைக்கி இந்த மலை மேலே தான் ஏற போகிறோம். அங்கே இருக்க கோயிலெலாம் பார்க்க போகிறோம். இல்லை எனக்கு கோயிலெலாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றவங்க நீங்கள் அங்கே இருக்க வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காகவும் இந்த மலை மேலே வரலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வணக்கம், என் பேர் ஹர்ஷா. நாங்கள் இதே ஊரில் 25 வருஷமாக இருக்கோம். இந்த சிவன் கோயில் காளி ஃபர்ஸ்ட் உருவானது வந்து இந்த காளி அம்மன் தான். அதுக்கு அடுத்தது இந்த சித்தர்களாக இருந்து இதுவாகி இந்த சிவன் கோயில் மேலே ஃபர்ஸ்ட் இதுவா இருந்தது, சின்னதா இருந்தது. அதுக்கப்புறமா ராஜகோபுரம் கட்டி கோயிலே பெருசா ஆனதுக்கு அப்புறமா மக்கள் வருகை அதிகமாக சிவராத்திரி நடத்தினாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ வந்து காளியம்மனுக்குன்னு சொல்லிட்டு சித்ரா பௌர்ணமி வருஷம் நடத்துவாங்க. அந்த வருஷத்துல ஒரு நாள் தான் கூட்டம் நிறைய வரும். இந்த மலையோட உச்சியில தான் காளியம்மன் கோயில் இருக்கு, இடையில சிவன் கோயில் இருக்கு. இந்த மலைக்கு போகிறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த படிக்கட்டு வழி. இதுல மொத்தம் 80 படிக்கட்டு தாங்க இருக்கு. ஏறி போறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாவே இருக்கும். நாம் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. இந்த கோயிலை ரீசெண்டாக தான் புதுப்பிச்சிருக்காங்க. இந்த சிவன் கோயிலில் அத்திரீஸ்வரரும் அனுஷியா தேவியும் இருக்காங்க. இந்த கோயில் காலையில் 7:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சாயங்காலத்தில் 4:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்து வச்சுருப்பாங்க. இந்த கோயில் சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும், நிறைய கூட்டம் வரும். இங்கே ரிலாக்ஸாக தியானம் பண்ணுறதுக்கு ஒரு தியான கூடமும் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு கொஞ்சம் மேலே போனீங்கன்னா வள்ளலாருக்கு ஒரு சின்ன கோயிலும் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு ஏறி வர முடியாதவங்க இந்த கோயிலோட ரைட் சைட்லேயே ஒரு ரோடு போகும், அது வழியாக நீங்கள் உங்கள் வண்டியிலேயே இந்த கோயிலுக்கு வந்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன 3 வழியில் இதுவும் ஒரு வழி. இந்த சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே கீழே ஒரு படிக்கட்டு இருக்கும். அது வழியாக இறங்கி போனீங்கன்னா குகைக்குள்ள பாலாம்பிகை சாமியை பார்க்கலாம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒத்தையடி பாதை போகும். அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா நம்ம மேலே இருக்க அந்த காளியம்மன் கோயிலுக்கு போகலாம், அதாவது மலையோட உச்சிக்கே போகலாம். ஆனால் நான் இந்த வழியாக அந்த மலை உச்சிக்கு போகலை, ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3வது வழியை காட்டுறதுக்காக திரும்பவும் அடிவாரத்துக்கு இறங்கி வந்து மலை பாதை வழியாகவே மேலே போனேன். இந்த பாதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பாதை வழியாக நடந்து போகும்போது நம்மளுக்கு சென்னை உள்ள இருக்க ஒரு ஃபீலிங்கே இருக்காது, ஏதோ ஃபாரஸ்ட் உள்ள ட்ரெக்கிங் வந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த வழியாக போகும்போது திரும்பி பார்க்கும்போதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வியூ பாயிண்ட்டை ரசிச்சுக்கிட்டே போகலாம். நம்ம தென் சென்னையோட ஃபுல் வியூவை பார்க்கறதுக்கு ஒரு தரமான இடம் தான் இந்த பச்சை மலை.
நம்ம ஃபைனலாக அந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இதுதாங்க அந்த காளி அம்மன் கோயில். நாங்கள் இந்த மலையோட உச்சியிலிருந்து குரோம்பேட் சரவணா ஸ்டோரை இந்த பைனாக்குலர் வழியாக பார்த்தோம். இது இப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இந்த கோயிலோட பேக் சைட் போனீங்கன்னா நீங்கள் ஒரு அழகான சன்செட்டை அங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த சன்செட்டை பார்க்கறதுக்காகவே இங்கே நிறைய பேர் வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.